அன்பையும் கண்மணியும் வந்து அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து விட மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலா கூட்டிட்டு வந்து ரவுடிஸ் எல்லாம் பேசி வந்து அவங்கள விட வைக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் வந்து உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் என்னை ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, நான்லாம் விட மாட்டேன் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே பேசிட்டு கலகலன்னு இந்த மாதிரிலாம் நடந்ததா நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு வந்து சாதாரணமான விஷயமா நடந்தது, 2 பேரும் அப்போ ஜாலியாக இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன பார்த்த வெண்டாக்கு வயிறாக ஏறிடுச்சே, நம்மளாம் வந்து நிம்மதியாக அன்பு கூட எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சோம், கடைசியில் இந்த மாதிரி நடந்துடுச்சே, ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இங்கே அன்பும் கண்மணி வந்து சரி இங்கே டயர்டாக இருக்குது, நாங்கள் படுக்க போகிறோம், ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வெண்ணிலா அதை கெடுக்க பார்க்குறாங்க. உடனே அன்பு வந்து அவளும் டயர்டாக இருக்கா, நானும் டயர்டாக இருக்கா, அதனால் நாங்கள் படுக்க போகிறோம், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாரு. இதனால் வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து அன்புக்கு தூக்கமே வரல. கண்மணி என்ன பண்ணுறாங்க, அன்புக்கு வந்து போத்தி விடுறாங்க. நல்லா வந்து நிறைய வந்து போர்வை வச்சு போத்தி விடுறாங்க. அன்புக்கிட்ட நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே 2 பேரும் தூங்கி போகிறாங்க. காலையில் எழுந்த உடனே சரி எல்லாருக்குமே டைம் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஊருக்கு கிளம்பும் போது இங்கே அன்புக்கிட்ட வந்து வெண்ணா தனியாக பேசலான்னு வராங்க. அன்புக்கிட்ட அன்பு இந்த ட்ரிப்பில் உங்ககிட்ட நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், கடைசியில் எதுவுமே பேச முடியல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் அன்பு, உங்களுக்கு நான் தான் ஏற்றவ, தயவு செய்து என்னை பற்றி யோசிங்க கொஞ்சம் அப்படின்னோடனே எங்கள் பார் வெண்ணா நிறுத்துறியா அப்படின்றாரு. அது கேட்டு வெண்ணா அதிர்ச்சி அடைகிறாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், நீ தொடர்ந்து ஏதாவது வந்து எங்கிட்ட பேசிகிட்டே இருக்க, என்னை கூட்டின்னு போயிட்டு தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், தொடர்ந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இப்போ கூட எங்கள் 2 பேரையும் யாரோ கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அது கூட உன்னோட வேலையாக இருக்கும்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு இப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணியும் ஏது பண்ணியும் எனக்கு தெரியாது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ பேசுகிறது பழகிறது எதுவுமே சரியில்லை, நான் நிறைய வாட்டி உன்னை வார்ன் பண்ணியாச்சு, ஆனால் மறுபடியும் இதே தான் நீ பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றும் புரியல வெண்ணிலா, கொஞ்சம் தயவு செய்து இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றாரு. ஏன் அன்பு இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அப்படி தான் பேசுவேன், தயவு செய்து இதுக்கப்புறமா வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இதை பற்றி இந்த மாதிரிலாம் பேசாத, இங்கே பார் கண்மணி நானும் சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாம் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அன்பு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, அந்த கண்மணி இல்லைனா தான் அன்பு வழிக்கு வருவார், கண்மணி எப்படியாவது அன்புக்கிட்டேருந்து பிரிக்கணும், இதுக்கப்புறம் அந்த திட்டத்தை தான் நான் போடணும், கண்மணி எப்படியாவது அன்புக்கிட்டேருந்து பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் அன்புக்கு வேறு வழியே கிடையாது, இந்த வெண்ணா கிட்ட தானே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து வண்டியில் போய் ஏறுறாங்க. கண்மணி வந்து வெள்ளா வேற இருக்கா, எப்படி எல்லோரும் ஒரே வண்டியில் வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வெண்ணிலா எப்படி விட்டுட்டு வர்றது அப்படின்னோடனே வெள்ளா வந்து ஆமாம் நான் கூட உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஏன் வரும்போது அவள் தனியாக தானே வந்தா, நம்மகிட்ட சொல்லிட்டா வந்தா, ஏறு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அது வந்துங்க வெண்ணாக்கு எப்படி வந்தாலோ அப்படியும் வர தெரியும், நீ அமைதியாக ஏறு வெண்ணிலா, நீ டாக்ஸி பிடிச்சி தனியாக தானே வந்த அதே மாதிரி வா அப்படின்னு. கண்மணி வந்து ஏங்க வெண்ணிலா பாவுங்க, ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க, நீ வா வெண்ணிலா, 3 பேருக்கு பின்னாடி இடப்படுத்துங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே சரி அப்போது லேடிஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கலாம், ஜென்ட்ஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பவி. அது கேட்டுட்டு அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து சரி நீயும் நானும் ஒன்றா உட்காந்துக்கலாம் வானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் பின்னாடி உட்கார வைக்கலாம் அப்படின்றாங்க. அன்பு கூட ஒன்றா உட்காந்து வரலான்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே ட்ரிப்பு முடிஞ்சுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து இறங்குறாங்க. அங்கே கரெக்டாக வந்து ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ கண்மணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணா வந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக போகிறாங்க. வெண்ணா கிட்ட பாட்டி வந்து கேட்குறாங்க என்னாச்சுமா, அங்கே வந்து எதுவும் ஓகே தானே அப்படின்னோடனே என்ன ஓகே, நான் நிறைய வந்து இவங்களுக்காக பிளான் போட்டேன், அது எல்லாமே சொதப்பிச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாகி போகிறாங்க. என்ன இவ எப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னோடனே இங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க என்ன கண்மணி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னோடனே அது வந்து அத்தை அப்படின்னு சொல்ல வராங்க. எனக்கு புரியுது, முன்ன மாதிரி இல்லை அத்தை, அவர் என்கிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாரு தெரியுமா, நாங்கள் எங்கெல்லாம் போனோம் தெரியுமா சொல்லிட்டு நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்னடி இது இப்படிலாம் நடந்திருக்கு, ஆமாம் அத்தை நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே வந்து சரி எப்படியோ இந்த ட்ரிப்பு உனக்கு நல்லபடி அமைஞ்சிருக்கல, அது போதும், இதுக்கப்புறம் நீயும் அன்பும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அத்தை. இங்கே கண்மணியும் வந்து அன்பும் வந்து ஒவ்வொருத்தரும் 2 பேருமே வந்து நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே நினச்சி ரொமான்டிக் வந்து விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அன்புக்கும் வந்து வேலையே உள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி கண்மணியும் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அதையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கனவுலகத்தையே வாழ்கிறாங்க. இங்கே செம வெறுப்பாக இருக்காங்க வெண்ணிலா.